السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நம்மை எல்லாம் முஸ்லீமாக முஃமினாக படைத்தானே அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. மேலும் உம்மத்தே முஹம்மதியாவில் ஒரு அங்கத்தினராக ஆக்கினானே அந்த அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. மேலும் காமிலான ஷேഖின் கரத்தை பிடிக்க செய்தானே அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. நிற்க மாட்டேங்குது. ஆமாம், எங்கேயாவது பெரியாதுக்கு நிற்க மாட்டேங்குது. நிற்க மாட்டேங்குது, வலிக்கிட்டே இருந்துச்சு. இக்காலகட்டத்தில் நம் சமுதாய மக்களிடத்திலே ஒரு நற்செயல் நடக்கிறது என்றால் அது நிலையாக இருப்பதில்லை. ஆனால் நம் முன்னோர்கள், சஹாபாக்கள், அவுலியாக்கள் எல்லாம் ஒரு செயலை செய்கிறார்கள் என்றால் அது தொடர்படியாக செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா இதை பற்றி குர்ஆனிலே கூறுகிறான். இன்னல்லதீன காலு ரப்பனல்லாஹு சும்மஸ்தகாமு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹாலிதீன ஃபீஹா பிமா கானூ யஅமலூன். நிச்சயமாக சிலர்கள் சொல்வார்கள், எங்கள் ரப்பு அல்லாஹ், பிறகு அதிலே நிலையாக இருப்பார்கள். அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பயப்பட மாட்டார்கள், இன்னும் கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள்தான் சொர்க்கவாசிகள். அவர்கள் செய்த அமல்களின் காரணமாக கூலியாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடுகிறான். சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்க வைத்து விடுகிறான். ரப்பு என்றால் சன்னம் சன்னமாக படைத்து வளர்ப்பவன். இப்பொழுது நம்மளுக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது என்றால் இப்போ நமக்கு அங்கேருந்து இங்கே நடந்து வர தேவை ஏற்படுகிறது. ஒவ்வொரு தேவையும் சதா அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்கிறான் என்பதாக உணர்விலே இருக்க வேண்டும். இவ்வாறு வாழ்ந்தவர்கள் அவுலியாக்கள். அல்லாஹ் தஆலா அவுலியாக்களை பற்றி குர்ஆனிலே கூறும் பொழுது, இன் அவுலியா அல்லாஹு லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ கானூ யத்தகூன் லஹும் புஷ்ரா ஃபி ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா. நிச்சயமாக அல்லாஹ்வின் இறைநேசர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பயப்பட மாட்டார்கள், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். இன்னும் துன்யாவில் அவர்கள் ஈமான் கொண்டு இன்னும் சதா தொடர்படியாக அல்லாஹ்வை 24 மணி நேரமும் நினைத்து கொண்டே வாழ்வார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இம்மையிலும் மறுமையிலும் சுபசோவனம் கூறுகிறான். ஒரு முறை ஜுனைதுல் பக்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு முரீது வருகிறார்கள். அவர்கள் ஜுனைதுல் பக்தாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் 10 வருட காலமாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு நாள் ஜுனைதுல் பக்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் சென்று, நான் உங்களை விட்டு போகிறேன், எனக்கு ஏன் தான் இங்கே வந்தனே தெரில, அந்த மாதிரி கூறினார்கள். ஜுனைதுல் பக்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர் கராமத்தை எதிர்பார்த்து அவர்களிடத்தில் 10 வருட காலமாக இருக்கிறார்கள். ஆனால் ஜுனைதுல் பக்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு கராமத் கூட நிகழவில்லை என்பதாக இவர் கூறிவிட்டு நான் செல்கிறேன் என்பதாக கூறுகிறார்கள். ஒரு 10 வருட காலமாக உங்களிடத்தில் இருக்கிறேன், எவ்வித கராமத்தும் நிகழவில்லை என்பதாக கூறிவிட்டு அவர்கள் செல்லும் பொழுது அவர்களிடம் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடம் கூறுகிறார்கள். ஆனால் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் 3 கேள்விகள் கேட்டார்கள். நான் ஒரு முறையாவது
ஜமாத்தை விட்டு பார்த்தீர்களா? ஒரு தொழுகை கலாவாகி பார்த்தீர்களா? முன் தக்பீர் தஹ்ரீமாவுடன் தொழுகாமல் ஒரு ரக்காயத்து எந்திரித்து நின்று தொழுந்து பார்த்தீர்களா என்பதாக கேட்கிறார்கள். இல்லை, நீங்கள் சரியாக தான் தொழுந்தீர்கள் என்பதாக கூறுகிறார்கள். இதுதான் கராமத் என்பதாக கூறினார்கள். அதை பெரியோர்கள் சொல்கிறார்கள், இஸ்திகாமத்து ஃபௌகல் கராமா, மார்க்க விஷயத்திலே நிலையாக இருப்பதுதான் கராமத்தை விட மேலானது என்பதாக பெரியோர்கள் கூறுகிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள், அஹப்புல் அமாலி அதுஹுமுஹா வ இன் கல்ல, அமல்களிலே மிக பிரியமானது எதுவென்றால் குறைவாக இருந்தாலும் அதை தொடர்படியாக செய்வதுதான். இப்போ நம்ம டெய்லியும் அஸ்தோஃபுல்லா ஓதுறோம், பாவ மன்னிப்பு கேட்கணும் அல்லாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நியத்து வச்சுட்டு இன்னைக்கு ஒரு 1000 அஸ்தோஃபுல்லா ஓதுறோம், ஒரு 4 நாள் ஓதுறோம், அடுத்து ஒரு மாதத்துக்கு விட்டுறோம். அது அல்லாஹ்வுக்கு பிரியமானதல்ல. இப்போ நம்ம டெய்லியும் 10 இஸ்திக்ஃபார் ஓதனாலும் அதை வாழ்நாள் முழுவதும் ஓதனா அது அந்த இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிரியமானதாக இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறுகிறார்கள். ஒரு அபி அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யா ரசூலுல்லாஹ், இஸ்லாத்தில் மிக பெரிய வார்த்தையை எனக்கு கூறுங்கள் என்பதாக அந்த சஹாபி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், குல் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகீம் என்பதாக கூறுகிறார்கள். நீ கூறுவீராக, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு பிறகு நிலையாக இருங்கள். இப்போ நான் அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டுட்டேன் என்பதாக கூறி அதிலே நிலையாக இருக்கும். அல்லாஹ் தான் இலாஹ் என்பதாக ஒவ்வொரு தேவை பூர்த்தி ஆகும் பொழுதும் ஒவ்வொரு செயல் நடக்கும் பொழுதும் எந்த சோதனை வந்தாலும் அல்லாஹ் இலாஹா இருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இருங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போல்தான் நம் சர்க்கார் நாயகமும் கூறுகிறார்கள். அவர்கள் அவர்கள் எதை அவர்கள் சொல்கிறாரோ அதன் படி அமன் செய்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.